ஒருவேளை இந்த வீடியோவில் ஏதாவது கெட்ட வார்த்தை பேசிட்டா மன்னிச்சிருங்க. கொஞ்சம் ஆதங்கமாக இருக்குது, கோவமாக இருக்குது. மோகினி டே அப்படின்ற ஒரு பொண்ணுக்கும் ஏஆர் ரஹ்மானுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் ஒரு சிலர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டிலே ஒரு சிலர் வந்து வாய்க்கு வந்தபடி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து எழுதிட்டு இருக்காங்க. மோகினி டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கீழே வந்து கமெண்ட்லாம் வந்து போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியே ஆகணும். ஏன்னா 2016 யூஎனில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குங்க. அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரஹ்மான் அவர்களை இன்வைட் பண்ணுறாங்க. வாங்க ஏஆர் ரஹ்மான், இண்டிபெண்டன்ஸ் டேக்காக வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எங்கள் யூஎனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் அங்கே வந்து கூப்பிடக்கூடிய 2வது மனிதர் வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள். ஃபஸ்ட்டு போனது வந்து பாரத ரத்னா விருது பெற்ற 1966 சுப்புலட்சுமி அம்மா வந்து போயிருக்காங்க. அந்த சுப்புலட்சுமி அம்மாவுக்காக ஒரு ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மான் அவர்களை கூப்பிட்றாங்க. ஏஆர் ரஹ்மான் நினச்சிருந்தா யாரை வேணால் கூட்டிகிட்டு போயிருக்கலாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு. அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யாரை வேணால் கூட்டிகிட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் ஏஆர் ரஹ்மான் தனக்கு கிடைச்ச வாய்ப்பில் யாரை கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சன்ஷைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கெஸ்ட்ரா இவர் வச்சிருக்காரு. இவர் ஒரு மியூசிக் ஃபவுண்டேஷன் ஸ்கூல்ஸ் வந்து வச்சிருக்கிறாரு. அந்த மியூசிக்கை சொல்லிக் கொடுக்குறதுக்கு கேஎம் அப்படின்னு சொல்லிட்டு அது கமர்ஷியல், அதை இந்த பக்கம் வைங்க. சன்ஷைன் அப்படின்றது யாரெல்லாம் அங்கே இருக்காங்க தெரியுமா? ஆட்டோ டிரைவரோட பசங்க, பெயிண்டரோட பசங்க, வீட்டு வேலை பார்க்கக்கூடியவங்களுடைய பசங்க. இவங்களெல்லாம் எப்படி போய் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து இன்றைக்கி அங்கே படிக்க வச்சுருக்காரு தெரியுமா? மியூசிக்கை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில், ₹1 இல்லாமல். அதாவது நார்மலாக மியூசிக் வந்து எங்களுக்கு தான் சொந்தம், உங்களுக்குலாம் சொந்தம் இல்லை அப்படின்னு வந்து ஒரு சிலரை வந்து சொல்லியிருப்பாங்கல்ல. ஒரு குடிசைகளில், கொசுக்கள் மொக்கக்கூடிய இடங்களில் ஹைலி டேலண்ட்டாக இருப்பான் அந்த பையன், அந்த பொண்ணு. அவங்கள செலக்ட் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வந்து, யார் சொன்னால் அவங்களுக்கு மியூசிக் வராதுன்னு, உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஒரு 70 பேருக்கு மேலே வந்து உருவாக்கி இருக்கிறாரு. ஒரு பையன்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெயிண்டரோ ஆட்டோ டிரைவரோட பையன். அந்த பையன் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூகேல ஸ்காலர்ஷிப்பில் மிகப்பெரிய மியூசிக் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காரு. இவங்க தான் இங்கேருந்து ஸ்காலர்ஷிப்லாம் அங்கே அனுப்பி வச்சுருக்காங்க. இப்படி ஃபாரின்லேருந்து வர வச்சு டாலரில் காசு செலவு பண்ணி அந்த பசங்களுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த பசங்களில் ஒரு 8 பசங்களையும் சுப்புலட்சுமி அம்மாக்காக பண்ணுறோம், 8 பொண்ணுங்க கண்டிப்பாக இருக்கணும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணார். ஆனால் 7 பொண்ணுங்களும் என்னமோ தான் வந்திருந்தாங்க. அப்படி பெண்களையும் கூட்டிகிட்டு போய் யூஎன் ஹெட் குவார்ட்டர்ஸில் அங்கே போய் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய 2வது இந்தியன். அவருக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பில் அந்த பசங்களை பெர்ஃபார்ம் பண்ண வச்சு சந்தோஷப்பட்ட மனிதர். ஏன்னா அதுலேயும் வந்து பெண்கள் இருந்தாங்க. நான் உங்களுக்கு ஒன்றா சொல்லும் போது உங்களுக்கு புரியும் நான் ஏன் சொல்ல வர்றேன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு அவர் நினச்சிருந்தா அமீன் அவர்களை கூட்டிகிட்டு போயிருக்கலாம். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அவருடைய பையனை கூட்டிகிட்டு போயிருக்கலாம். ஏன்னா அவருடைய பையன் வந்து ஓ காதல் கண்மணி அந்த படத்தில் வந்து அப்போ தான் 2015 கிட்ட பாட்டு பாடியிருந்தாரு. இது 2016 நடந்தது. ஸோ அது ஓ காதல் கண்மணிக்கு வந்து மிர்ச்சி மியூசிக் அவார்டு கொடுக்குறாங்க. நான் மிர்ச்சியில் ஒர்க் பண்ணியிருந்தேன், ரேடியோ மிர்ச்சியில். அந்த டைமில் மிர்ச்சி மியூசிக் அவார்டு அமீன் அவர்கள் வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க. சுகன்யா அவர்கள் தான் அவார்டு கொடுத்தாங்க. அப்போ ரேடியோவில் பைட் எடுக்கிறதுக்காக கூப்பிட போகும்போது இந்த கேள்வியும் கேட்டோம். ஏன்னா அந்த டைமில் அது பரபரப்பாக நியூஸ்லலாம் வந்துட்டு இருந்துச்சு. அப்பா வந்து யூஎனில் இருக்கிறாரு, நியூயார்க்கில் இருக்காரு, நீங்கள் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பையன் வந்து ரொம்ப 2-3 வார்த்தை தான் வந்து பேசினார். அப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்கள் அப்பா என்ன சொன்னாங்கன்னா, நம்ம போகணுன்னா எப்போ வேணால் போகலாம், ஆனால் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இந்த பசங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களால நம்ப முடியும், நம்மளால் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போக முடியும், பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கிடைக்கும் அமீன். அதனால் நம்ம எப்போ வேணால் போகலாம், இந்த பசங்களை கூட்டிகிட்டு போகிறது தான் முக்கியம்னு சொல்லிட்டு தான் பையனை வேணான்னு சொல்லிட்டு சன்ஷைனில் இருந்து அந்த பசங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே பெர்ஃபார்ம் பண்ண வச்ச மனிதர். அதுலேயும் ஈக்குவலாக பெண்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்த ஒரு மனிதர். இந்த சன்ஷைன் ஆர்கெஸ்ட்ரா வந்து இப்படி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவ்வளோ நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த நோட்ஸ் எழுதுறதுன்றது இளையராஜா சார் வந்து சல்லுன்னு எழுதி முடிச்சுடுவார். அவர் வந்து ஜீனியஸ். ஸோ அந்த மாதிரி நோட்ஸ் எழுதுறதுன்றது, மியூசிக் நோட்ஸ் எழுதுன்றது மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ரொம்ப கஷ்டம். 5 வருஷம் 6 வருஷம் படித்து நோட்ஸ் எழுத தெரியாதவங்களாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய பசங்க வந்து ஹைலி டேலண்டட்னு நோட்ஸ் கிளாஸை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அங்கே இருக்கிற பசங்களுக்கு 2 வருஷம் 2.5 வருஷத்தில் கற்றுக் கொடுத்துருக்காங்க. கற்றுக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பசங்க வந்து நோட்ஸ் எழுதுறது மட்டும் இல்லாமல் அந்த நோட்ஸை வாசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது மியூசிக் தெரிஞ்சவங்க எப்படிப்பா இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வியந்து பார்க்குற அளவுக்கு அந்த பசங்களை வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. இவர் இதுக்காக ஓடி ஓடி உழைச்சி இதை பண்ணிட்டு இருக்காரு. 70க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இவர் இங்கே பண்ணதை பார்த்து வியந்து போய் இந்த சன்ஷைன் ஆர்கெஸ்ட்ராவில் இருக்கிற பசங்களை யூகேல பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறீங்க, ஜெர்மனில் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறீங்க, யூஎஸில் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறீங்க, சூப்பராக பண்ணுறாங்கப்பா, இது மாதிரி வந்து துபாயிலையும் ஒன்று பண்ணணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு துபாய் கவர்மெண்ட் ஏஆர் ரஹ்மான் அவர்களை கூப்பிடும்போது ஏஆர் ரஹ்மான் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் வந்து A to Z என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணித்தரேன், நான் மென்டராக இருக்கேன், இது மாதிரி ஒன்றை வடிவமைப்போம். அப்படி வடிவமைக்கிறதுல என்னோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல, ஏன்னா அந்த மியூசிக் துறையில் வந்து பெண்கள் அப்படின்றவங்க வந்து வரமாட்டாங்க, வாய்ப்பு கிடைக்க மாட்டேது. அவங்களுக்கு டேலண்ட் இருக்குது, அவங்கள கொண்டு வருவோம்.
அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இல்லை டேலண்ட் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் அந்த துபாயில் இருக்கக்கூடிய சன்ஷைன் ஆர்கெஸ்ட்ரா மாதிரி உருவாக்கப்பட்ட அந்த இடத்துல இருக்காங்க. அதற்கு பேர் வைத்தது ஃபிர்தௌஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மான் தான் பேர் வச்சது. ஸோ அந்த ஃபிர்தௌஸ் அப்படின்ற அந்த மியூசிக்கில் இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய டேலண்டான பெண்கள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ரசித்து கொண்டாடி அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகளை க்ரியேட் பண்ணி கொடுக்க முடியுமோ, ஏன்னா விமன் எம்பவர்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன் பொண்ணுங்க மேலே இவருக்கு இப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு இவர் துடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 2 தங்கச்சியோட பிறந்திருக்காரு, ஒரு அக்காவோட பிறந்திருக்காரு, 2 பெண் குழந்தைகள் அவருக்கு. அவங்க அம்மா சின்ன வயசில் வந்து மியூசிக்காக கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அப்படி கஷ்டப்படும் போது நம்ம சின்ன வயசில் இவ்வளோ கஷ்டப்பட்டோம். 9 வயசில் கீபோர்டு எடுத்துகிட்டு எல்லா இடத்துலையும் போய் ஒவ்வொரு மியூசிக் டைரக்டரையும் போய் 50 ரூபா 100 ரூபான்னு சொல்லிட்டு நம்ம வேலை பார்த்துருக்கோம், கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ மியூசிக்கில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற பசங்களுக்கு நம்ம ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதன் நினச்சதுனால தான் இங்கே சன்ஷைனை பண்ணது மட்டும் இல்லாமல் துபாயில் பண்ணியிருக்காரு. அந்த துபாயில் அங்கேயும் வந்து ஒரு பேட்டர்ன் கமர்ஷியலும் இருக்குது, சன்ஷைன் மாதிரி சர்வீஸ் பேட்டர்னும் இருக்குது. அங்கே பெண்களுக்கு தான் பண்ணணும், முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு. இதை 2ஐயும் பார்த்துட்டு நாங்களாம் அந்த சீஃப் மினிஸ்டர் ஏஆர் ரஹ்மான் அவர்களை கூப்பிட்டு நீங்கள் சன்ஷைன் பண்ண மாதிரி எங்களுக்கு ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் சர்வீஸில் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாகாலாந்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அது ஆண்கள் பெண்கள்னு அவ்வளோ குழந்தைகளுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. காசு செலவழிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, அதை தாண்டி டைமை செலவழிக்கிறதுன்னு இருக்குது. அத்தனை படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த சன்ஷைன் ஆர்கெஸ்ட்ரா மேட்டர்லாம் உனக்கு எப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த சன்ஷைன் ஆர்கெஸ்ட்ரான்றதுக்கு ரேடியோ பார்ட்னராக ரேடியோ மிர்ச்சி இருந்திருக்கு. நிறைய நேரங்களில் அந்த பசங்களை நாங்கள் இன்டர்வியூ எடுத்திருக்கேன் ஆர்ஜிவாக இருக்கும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மனிதர் வந்து ஒரு வீடியோ எடுத்தோம். அந்த வீடியோவில் அந்த பசங்களாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இவர் அப்படியே சைடில் நின்று சிரிச்சுக்கிட்டே இருப்பார், சந்தோஷப்படுவார். அந்த பசங்க பெர்ஃபார்ம் பண்ணுறது ஏதோ வந்து தானே பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சன்ஷைன் பசங்களாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன். சைடில் நின்று அந்த மனிதனுக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் வந்துச்சுங்க. அது அங்கேருந்து பார்த்துருந்தீங்கன்னா புல்லறிஞ்சிருக்கும். அந்த பசங்க வாசிக்கிறதும் அவர் அங்கே நின்னதும் அப்படியே அந்த பசங்க வாசித்துட்டு இருக்கும்போது அந்த பசங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து நுழைஞ்சார். அந்த பசங்களாம் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மான் சாரை அவங்க பார்த்தது வந்து ஜெம் ஆஃப் த பர்சனாக பார்த்தாங்க. அதில் நிறைய பெண் குழந்தைகளும் இருந்தாங்க. ஸோ அந்த பெண் குழந்தைகளுக்குலாம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக ஓடிடி பிளாட்ஃபார்ம், ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்காங்க, ஒரு மியூசிக் ஒர்க் ஷாப்புக்கு அவரை கூப்பிட்டாங்க. அவரை கூப்பிடும்போது மியூசிக் நிறைய பண்ணுங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன், நான் என்ன வேணால் பண்ணுறேன், ஆனால் நிறையா ஃபீமேல் டேலண்ட்டுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஃபீமேல் டேலண்ட்ஸ்க்கு இங்கே வாய்ப்பு கொடுக்குறது இல்லைங்க, மியூசிக் இண்டஸ்ட்ரியில் கொடுங்க, நிறைய பேர் இருக்காங்கங்க, நல்லா வருவாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் இப்படி பேசிட்டு வந்த மனிதர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஏஆர் ரஹ்மான். இது வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட புது ஃபீமேல் சிங்கர்ஸை உருவாக்கி கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான். இது வந்து சிங்கர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒத்துப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நான் வந்து யாரை வேணால் நீங்கள் வந்து பொண்ணுங்களோட கனெக்ட் பண்ணி பேசினா நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்க. ஆனால் இந்த மனிதருடைய கண்ணியம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணியம் வந்து ஒன்று போட்டு எத்தனை 0 வேணால் போடலாம். அவ்வளோ கண்ணியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர் ஒரு ஜெம் ஆஃப் த பர்சன் அப்படின்னு சொல்லலாம். நான் 12 வருஷம் நான் ஆர்ஜேவாக இருக்கும்போது எத்தனையோ சிங்கர்ஸ் இன்டர்வியூ எடுத்திருக்கேங்க. ஏன்னா எங்களுக்கு மாதத்துக்கு 4-5 சிங்கர்ஸ் இன்டர்வியூ எடுப்பேன். ஏன்னா ஒரு மியூசிக் சம்மந்தப்பட்ட ரேடியோ வீடியோ அதாவது சாங்ஸ்லாம் போகுன்றதுனால ஒரு 5-6 சிங்கர்ஸ் எடுத்துப்போம். நிறைய ஃபீமேல் சிங்கர் எடுத்திருக்கேன் 12 வருஷத்தில். ஏஆர் ரஹ்மானை பற்றி யார்கிட்ட கேட்டிங்கனாலும் அவர் ஜெம்மு ஏங்க, அவர் எங்களுக்கெல்லாம் வந்து குருங்க, எங்களோட பெஸ்ட்டை எடுத்துகிட்டு வருவாருங்க, எங்களை சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண வைப்பாருங்க, எங்களை வந்து அவ்வளோ அழகாக வந்து பாட வைப்பாருங்க, அவ்வளோ மோட்டிவேட் பண்ணுவாருங்க. எல்லா புது வயசையும் உருவாக்கி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள். அப்படி இருக்கும்போது இந்த மோகினி டே அப்படின்ற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு யார் தெரியுமாங்க? அந்த பொண்ணு வந்து ரஞ்சித்னு ஒரு ட்ரம்மர் இருந்தார். ஏஆர் ரஹ்மானோட டீமில் ரஞ்சித்னு ஒரு ட்ரம்மர் இருந்தார். அந்த ட்ரம்மரோட டீமில் இருந்தவங்க தான் இந்த மோகினி டே அப்படின்றவங்க. அவங்க நார்த் இந்தியன். அவங்க அப்பா வந்து மியூசிக்கில் பெருசாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சி போய் நிறைய நேரங்களில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவங்க வந்து ஒரு சில ஹோட்டல்ஸில் போய் பாடுறது, பப்பில் போய் பாடுறது, மியூசிக் வாசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. பெரிய பெர்ஃபார்மர் அவங்க அப்பாவும். அவங்க அப்பாவுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கும்போது இந்த பொண்ணு கை குழந்தையாக இருக்கும்போது சின்ன வயசுலேயே 3 வயசுலேயே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் கித்தார் அப்படின்றது வாசிச்சிருக்கு. நார்மலாக இந்தியாவில் பேஸ் கித்தார் வாசிக்கக்கூடிய பெண்கள் அப்படின்றது 1-2 தான், கைவிட்டு எண்ணிடலாம். சின்ன வயசில் குழந்தையாக இருக்கும்போது ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து மியூசிக் வாசித்திருக்காரு, இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசித்திருக்காரு. அந்த மாதிரி இந்த பொண்ணு 3 வயசுலேருந்து வாசித்தது. 10-11 வயசு 12 வயசுலலாம் ஸ்டேஜில் அந்த பொண்ணு பெர்ஃபார்ம் பண்ணதை பார்த்து எப்பா எப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மான் மட்டும் இல்லைங்க, நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ், மியூசிக் சம்மந்தப்பட்ட ஆட்கள், இது வந்து மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், கான்சர்ட்டில் இந்த பொண்ணை நீங்கள் பண்ணுமா பெர்ஃபார்மன்ஸ், என்னம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வியந்து பாராட்டியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஏஆர் ரஹ்மான் அவர்களும் இந்த பொண்ணு மோகினி டே அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது கடந்த 5 வருஷமாக உலகத்தில் எங்கே போனாலும் சரி
ஸ்டேஜஸ் போகும்போது அந்த பொண்ணு முன்னாடி நிற்க வைங்க, ஒரு பேஸ் கித்தார் எப்படி வாசிக்கிறாங்க, சூப்பர்ப்பா, பொண்ணாக இருந்து வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை என்கரேஜ் பண்ணி எல்லா இடங்களையும் முன்னிலைப்படுத்துகிற மனிதர் அவர். இன்றைக்கி அந்த பொண்ணு வந்து மார்ஷ் அப்படின்ற ஒருத்தவங்களை திருமணம் பண்ணியிருக்கு. அவரும் மியூசிக் சம்மந்தப்பட்ட பர்சன் தான். மார்ஸ் அவர்களும் மோகினி டேவும் சேர்ந்து மியூசிக் நிறைய உலகம் ஃபுல்லாக போய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது மார்ஸுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு, டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் டைவர்ஸ் பண்ணுறது இவர் டைவர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுற டைமில் அவங்களும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உடனே தெரியுமா இவங்க 2 பேருக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஆர் ரஹ்மான் அப்படின்ற மனிதர் வந்து எப்படா மாட்டுவார், ஏதாவது ஒன்று போட்டு விடலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குங்க. தயவு செய்து கேட்டுக்கிறேன், ஒரு ஆதங்கத்தெல்லாம் சொல்கிறேன். ஒரு 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 மியூசிக் டைரக்டராக தன்னோட அவர் எப்படி பார்க்குறாரு மோகினி டேவை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குருவுக்கும் சீடருக்கும் ஒரு லிங்க் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு உறவு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு உறவு அது. அதை தயவு செய்து தப்பாக பேசுனீங்கன்னா நாக்கு அழுகிடும். உண்மையாகவே சொல்கிறேன், தயவு செய்து இப்படி பேசாதீங்க. நிறைய பெண்களை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காரு. இதை வந்து மியூசிக் ஃபீல்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நான் சொல்கிறத ஆதரிப்பாங்க. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிலிம் ஸ்டுடியோ ஒன்று கட்டிகிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, ஒரு லைட் மேன் மேலே ஏறி ஒரு லைட்டை வடிவமைக்கும் போது என்ன ஆனார் அப்படின்னா, கீழே விழுந்து தவறி போயிட்டார். இந்த மாதிரியான விபத்துகள் வந்து நடக்கும் இந்த ஆர்ட் டைரக்ஷன் பண்ணும்போது. இப்போ இந்தியன் 2ல் கூட ஒரு விபத்து வந்து நடந்தது. இந்த மாதிரி ஒரு விபத்து வந்து நடந்துருச்சு. இப்படி விபத்து நடந்தது அப்படின்னா நார்மலாக அந்த ஃபேமிலிக்கு வந்து நஷ்டஈடு கொடுத்து அதோடு வந்து மறந்து விட்டுருவாங்க. ஆனால் ஏஆர் ரஹ்மான் நம்ம இடத்துல இப்படி ஒன்று நடந்திருக்கு, அவங்களுக்கு நம்ம ஒரு காசு தருவோம் அந்த ஃபேமிலிக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னா நம்ம ஒரு சினிமா கான்சர்ட்னு வச்சா சாந்தி அடையாது. அவருக்காக, அந்த லைட்மேனுக்காக ஒரு கான்சர்ட், சூஃபி கான்சர்ட் வந்து நேரு ஸ்டேடியமில் உருவாக்குனாருங்க. நேரு ஸ்டேடியமில் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் சூஃபி சாங் பாடப்பட்டது. அந்த வந்த பணத்தை அப்படியே அந்த லைட்மேனுக்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் லைட்மேன் யூனியனுக்கே கொடுத்தாங்க. அப்படி யூனியனுக்கே கொடுக்கும்போது சினிமா துறையை சேர்ந்த நிறைய பேர் சொன்னாங்க, இது நம்ம பண்ணணும் லைட்மேன் யூனியனுக்கு. ஆனால் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஒரு விபத்து நடந்ததுனால உடனடியாக இப்படி ஒரு விஷயம் பண்ணது நெகிழ்ச்சியாக இருக்குது, யாருமே பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதில் இன்னொரு விஷயம் இருக்குது, அந்த சூஃபி கான்சர்ட்டில் தேடி பிடிச்சி ஈரானில் ஒரு பெண் சிங்கர் நல்லா பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடமைக்கு ஏதாவது ஒரு கான்சர்ட்டாக பண்ணிட்டு போயிடலாம்ல, அப்படி பண்ணலை. மனப்பூர்வமாக மியூசிக் மேலே அவ்வளோ வெறி, சூஃபி சாங் பண்ணுறோம், முதல் முறையில் வந்து சென்னையில் பண்ணுறோம், ஒரு மனிதனுடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக பண்ணுறோம். யாரும் இதை பண்ண மாட்டாங்க. மறைந்து போன ஒரு மனிதனை நினச்சி, அவங்க குடும்பத்தை நினச்சி, அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியை உட்கார வச்சு யாரும் பண்ண மாட்டாங்க. இவர் பண்ணார். பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த சூஃபி ஷோவுக்கு ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேல் சிங்கர், அவங்க வாய்ஸ் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும், அந்த சிங்கர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இங்கே ஒரு வாய்ப்பு கொடுப்போம், அவங்கள கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி. ஏன்னா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், நல்ல டேலண்ட்டு, இங்கே வந்து பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பண்ண வச்சவர். இப்படி ஃபீமேல் டேலண்ட்ஸ் எங்கே இருந்தாலும் அதற்கு வந்து ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற மனிதர். அப்படித்தான் மோகினி டே அவர்களுக்கு 5 வருஷமாக கொடுத்துட்ருக்காரு, வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு. ஒரு ஹிந்தி நியூஸ் சேனலில் சொல்கிறாங்க, அந்த பொண்ணு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஏஆர் ரஹ்மான் பார்த்து சிரிக்கிறாராம். நீங்கள் வந்து பார்த்தது இல்லையா அந்த சூப்பர் சிங்கர் மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் சின்ன பசங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது, அப்கமிங்கில் வர பசங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜினுடைய முகத்தை பார்த்துருக்கீங்களா, அவ்வளோ சந்தோஷப்படும். ஏன்னா இவ்வளோ நல்லா பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி கொண்டாடின ஒரு மனிதரை குருவுக்கும் ஒரு சீடருக்கும் இருக்கக்கூடிய உறவை கொச்சப்படுத்துகிறவங்கள என்னன்னு சொல்கிறது? தயவுசெய்து இந்த விஷயத்தில் இந்த மனிதரை தப்பாக பேசாதீங்க. ஏன்னா அவர் பர்சனலாக அந்த கான்ட்ரவர்சி அப்படின்றதுலேருந்து தள்ளி இருக்கணும்னு நினைப்பார். ஸோ அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய இந்த கான்ட்ரவர்சி வந்து அந்த மனிதனை மட்டும் காயப்படுத்துறது இல்லை, ஃப்யூச்சரில் வரக்கூடிய எத்தனையோ டேலண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டேலண்ட்ஸுக்கு முட்டுக்கட்டை போடுற மாதிரி இருக்குது. கீழே இருக்கிறவங்களெல்லாம் மியூசிக் மூலிமா மேலே கொண்டு வரணும், நிறைய பெண்களை வந்து மேலே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உழைச்சிட்டு இருக்கிற ஒரு மனுஷனோட தலையில் களை தூக்கி போடுற மாதிரி இருக்குது.